தென்னை மரம் நன்றாக காய்க்க வேண்டுமென்றால் அதற்கு நம்ம உரம் கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுத்து வந்தால் தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நாளில் இந்த தென்னை மரம் நன்றாக காய்த்து நமக்கு பலனை கொடுக்கும். அதே போல் எந்த ஒரு செடி வகையோ மர வகையோ அல்லது வாழை மரமாக இருந்தாலும், எந்த ஒரு வகையாக இருந்தாலும், எந்த வகை மரமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், அது பூச்செடியாக இருந்தாலும், பூவாக இருந்தாலும், நம்ம தண்ணி அதுக்கு கொடுக்கணும், உரம் அதுக்கு கொடுக்கணும். கட்டாயம் அது என்ன பண்ணணும், நமக்கு திருப்பி அது பலனை கட்டாயம் கொடுக்கும். நம்ம கொடுப்பது அது திருப்பி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா 2, 3 மடங்கு அதிகமாகவே கொடுக்கும். அப்போது கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்தத்தை கொடுக்கலாம், உண்மையை கொடுக்கலாம், நீதியை கொடுக்கலாம், நியாயத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் தர்மம் செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தர்மம் செய்யலாம், நன்மை செய்யலாம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம். இப்படி நம்ம அவருக்கு கொடுக்குற பொழுது அவர் கட்டாயம் நமக்கு திருப்பி 2, 3 மடங்காய் நமக்கு திருப்பி நன்மையை கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். அதில் சந்தேகம் இல்லை. ஆமென். அல்லேலூயா.